லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் ஒரு இரண்டாம் ஈத்து ஜெர்சி கிராஸ் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க இந்த மாட்டோட விற்பனை பதிவை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா இரண்டாம் ஈத்து ஜெர்சி கிராஸ் மாடுங்க. 9 மாத சினியாக இருக்குது. கன்று வந்து பார்த்தோம்னா இன்றைக்கோ நாளைக்கோ வந்து கன்று போட்டுடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து நல்லா ஃபுல்லாக மடி எடுத்துருச்சு. நல்ல மடிவளம் கொண்ட மாடு, காம்புவளம் கொண்ட மாடு, முகலட்சணமும் இருக்குது. சுழித்தவறு மாட்டுக்கிட்ட வந்து எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நல்ல கலரில், நல்ல முகலட்சணத்தில், நல்ல உடல் பலத்தில், நீட்டுப்போக்கான உடலமைப்பில், நல்ல முன்பின் மடியில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். மாட்டுக்கு வந்து நீங்கள் வாங்கக்கூடிய மாடு வந்து பார்த்தோம்னா ரெண்டாம் ஈத்து மாடுங்க. ரெண்டாம் ஈத்து மாட்டுக்கு தான் நீங்கள் வந்து காசு கொடுக்க போகிறீங்க. கிட்டத்தட்ட இந்த மாடு தலையீத்துக்கு 16 லிட்டர் கறவை கொடுத்ததாகவும், இந்த இரண்டாம் ஈத்துக்கு 18 லிட்டர் கறவை திறன் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்கிறாங்க. சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மாடு வந்து சில இடத்துல கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாதுங்க. குவாலிட்டிக்கு ஏற்ற வேலை தான். நீங்கள் வந்து ஒரு பொருள் வந்து கம்மியாக கிடைக்கிதுன்னு வாங்கிட்டு போயிட்டீங்க. நாளைக்கு ஒரு 4 லிட்டர் 5 லிட்டர் குறைஞ்சி வருது அப்படின்ற பட்சத்தில் என்னங்க பண்ணுவீங்க? நீங்கள் அந்த பொருளை வாங்கியுமே உங்களுக்கு வந்து எந்த யூஸுமே இல்லைல்ல. அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு பொருளை நல்ல குவாலிட்டியான பொருளை தேடி வாங்குங்க. இது வந்து மாடு ரெண்டாம் ஈத்து மாடு தான். 18 லிட்டர் கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடு. எல்லாத்துக்குமே வந்து கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு பொருளோட தரத்துக்கேற்ற விலை தாங்க வந்து பார்த்தோம்னா எங்கேயுமே. ஒரு பொருள் வந்து பார்த்தோம்னா தரமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தோம்னா விலை வந்து பார்த்தோம்னா நல்ல விலையாகவே இருக்குங்க. இந்த மாடு வந்து பார்த்தோம்னா நல்ல தரமான பொருள் அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்னொரு 7-8 கண்ணுக்கு வச்சிக்கக்கூடிய மாடு அப்படின்னாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இப்போ தான் வந்து அரை கடை வந்து ஏறுது. இரண்டாம் ஈத்து மாடு. சுழித்தவறு எதுவுமே வந்து கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்ல மடி சைஸில் இருக்கக்கூடிய மாடு. கை கறவைக்கு, மிஷின் கறவைக்குன்னு சொல்லி எல்லா விதமான கறவைக்கும் மாடு வந்து செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த கடம்பூர் எனும் கிராமத்திலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக மாட்டை வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. மாட்டில் எந்த தவறுமே கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து அதிகப்படியான லாபம் வேணும், நான் ஒரு ஜெர்சி மாடு வச்சு அதிகப்படியான கறவைத்திறன் வந்து சொசைட்டிக்கு கொடுக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை வந்து எடுத்துகிட்டு போகலாங்க. இரண்டாம் ஈத்து மாடு, அரைக்கடை மாடு. கன்று வந்து பார்த்தோம்னா இன்னும் 1-2 நாளில் கன்று போட்டுடும். கறவை திறனை பொறுத்த வரைக்கும் 17 to 18 லிட்டர் கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த கடம்பூர் எனும் கிராமத்திலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக மாடு வந்து டெலிவரியும் அவைலபிளாக இருக்குங்க. இவங்கள்ட்ட இந்த மாடு மட்டும் கிடையாது. இந்த மாட்டோட இன்னும் 10 மாடு வந்து விற்பனைக்கு இருக்குங்க. நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கனாலோ, இல்லை நீங்கள் வந்து அட்வான்ஸ் 5000 10,000 கொடுத்துட்டீங்கனாலோ உங்களுக்கு மாட்டை வந்து வீட்டுக்கே டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. வெறும் 5000 மட்டும் அட்வான்ஸ் போடுங்க. மாட்டை வந்து வீட்டுக்கு டெலிவரி பண்ணிட்டு குவாலிட்டியான பொருளை நீங்கள் பார்த்துட்டு மீதி காசு எல்லாத்தையுமே வந்து கொடுத்துடலாம். பொருளில் வந்து எந்த ஒரு தவறுமே இருக்காது அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னா உடனே டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து இந்த மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.